என்னாச்சுப்பா? வண்டியில் பெட்ரோல் போட மறந்துட்டேன். எங்க இருந்து வரீங்க? நான் வேலைக்கு போயிட்டாரு. நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டதா சபரியா சொன்னாரு. ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டோட ஒரு இன்வெர்டர் கடையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா, சரி வாங்கப்பா, இங்க பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை பக்கத்தில் தான் இருக்கேன், தள்ளி வேணா போட்டுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட பரவாயில்ல, வாங்கப்பா. அப்பா, சபரியா இருந்தா நல்லா சம்பாதிக்கிறாரு, அப்புறம் நீங்க ஏன் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுப்பா. ஓகே, தேங்க்யூ. சரிங்கப்பா. பா, நீ ஏன்பா வேலைக்கு போற விஷயத்தை என்கிட்ட சொல்லல? பிரசாந்த் சொல்லி தான் எனக்கே தெரியுது. நீங்க அப்படி வேலைக்கு போற அளவுக்கு உங்களுக்கு என்னப்பா அவசியம்? சபரி பா, உட்கார். இப்படி நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்னை பார்த்து என்னப்பா நினைப்பாங்க? என்னோட ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு என்கிட்ட நீ என்ன சொன்ன? அப்பா, நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, இதுக்கப்புறமா வேலை அது இதுன்னு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம நல்லா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. கோயிலுக்குள்ள நல்லா போய் சுத்துங்க, சரியா? சரி, ஓகேப்பா. நீ சொன்ன மாதிரி என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃபை நிம்மதியாக இருக்க முடியல. மாமா, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க, அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு டீ போட்டுதாம்மா, குடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா, ஃபர்ஸ்ட் போய் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் டீ போட்டு தரேன். இப்ப டீ குடிச்சிட்டேன்னா ஆஃபீஸ்க்கா போறீங்க? அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாம்மா. ஆ, அம்மா அர்ச்சனா. மாமா, ரேஷன் கடையில ஆம்பளைங்க லைன் கம்மியா இருக்கு, நீங்க ரேஷன் கடையில போய் பொருள் வாங்கிட்டு வாங்க. சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. மாமா, நீங்க சாப்பிட்டு போகும்போதே அங்க கூட்டம் அதிகமாயிடும், போயிட்டு வந்து சாப்பிடுங்க மாமா. என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் நிம்மதியா இல்லை சபரி. நான் வீட்டுக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லல, நான் குடும்பத்துக்கு உழைச்சி போடும்போது இருந்த மரியாதை என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இல்லை. ஆஃபீஸ்ல தண்ணி கேட்டேன்னு வச்சுக்க, என்னோட பியூன் எடுத்து கொண்டு தருவோம். ஆனா வீட்டில் கேட்டா யாருமே எடுத்து தரது இல்லை. அப்போ எனக்கு தோணுச்சு, ஒரு ஆம்பளை வேலைக்கு போனாதான் அவனுக்கு மரியாதை. அதான் வேலைக்கு போகணும்னு தோணுச்சு. நான் அர்ச்சனா குத்த சொல்லல, நான் வீட்டுல இருக்கேன், அதனால நான் வேலை சொல்ற செய்யறேன். என் மனசு ஏதோ ஏத்துக்கல சபரி.